ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் கூட நம் சபைகளில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக, அவர்களின் குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், ஆனால் அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையாமல் தளர்ச்சிகளை தான் சந்தித்து கொண்டு இருக்கின்றனர். சபைக்கு செல்றாங்க, அநேக செய்திகளை கேட்கிறாங்க, ஆனால் ஜெபம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் குறைவாகவே இருக்கிறது. ஏனென்றால் ஜெபிக்கின்ற மனிதனுடைய வாழ்க்கையில் தான் ஜெயங்கள் அதிகரிக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெபம் அதிகரிக்க அதிகரிக்க ஜெயமும் அதிகரிக்கும். ஜெபங்கள், வேத வாசிப்புகள், இது எல்லாமே ஆவிக்குரிய ஜனங்களுக்குள்ளே ஒரு வறட்சியாகவே காணப்படுகின்றது. வறட்சிகள் எல்லாம் நீங்கி ஒரு செழிப்பு உண்டாகும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி, அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சபைகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தளர்ச்சிகளும் நீங்கி ஒரு செழிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு செழிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த தளர்ச்சி வறட்சி எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெபிக்காமல் இருக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரே ஆத்துமாக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அவர்கள் ஜெப வாழ்க்கையில் முன்னேறுவார்களாக ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் ஆண்டவரே அதிகாலை ஜெபங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. இடைய நேரங்களில் ஜெபங்கள் பெருகட்டும், இரவு நேரங்களில் ஜெபங்கள் பெருகட்டும். ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரே 1 மணி நேரமாவது உமக்காக ஜெபிக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெபம் இருக்கிற இடத்துலதான் ஜெயம் இருக்குன்னு சொல்லி இருக்கீங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் ஜெபம் இருக்கட்டும் ஆண்டவரே. வேத வாசிப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. உமது வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஆண்டவரே அந்த பலனை கொடுங்க ஆண்டவரே. சோர்வுகள், மாமிசத்தின் சோர்வுகள், ஆவிக்குரிய சோர்வுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. விசேஷமாக ஜெபம் இல்லாத ஒவ்வொரு குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெப தூபங்கள் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக உமது பிள்ளைகளை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் ஜெபிப்பார்களாக, வாலிபர்கள் ஜெபிப்பார்களாக, பெரியவர்கள் ஜெபிப்பார்களாக. அந்த ஜெப தூபம் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளையும் துளிர் விடுவதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த ஜெபம் தூபம் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளையும் துளிர் விடுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு ஜெப ஆவியை நீர் ஊற்றுவீராக. ஜெப ஆவியை ஒவ்வொரு சபைகளில் இருக்கிற குடும்பங்களுக்குள்ள ஊற்றுங்கப்பா. ஜெபம் அந்த நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் கூட ஜெபிக்காத குடும்பங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களப்பா. கடமைக்காக ஜெபிப்பவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்களா ஆண்டவரே. எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒரு ஜெபம் உம்மோடு ஐக்கியத்தை உண்டு பண்ணுகிற ஜெபமாக இருக்கட்டும். உம்மோடு உறவை வளர்க்கக்கூடிய ஜெபமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பமும் ஜெபத்தில் வளர்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள், பெரியவர்கள் வேதம் வாசிக்காமல் இருக்கிறாங்களப்பா. வேதங்களை வாசிக்காமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும் ஆண்டவரே. அந்த வேதத்தின் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு உமக்காக வேதம் சொல்லுகிறதுபடி நடக்க கிருபை பாராட்டுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வார்த்தையே இவர்களுடைய வாழ்க்கையாக மாற போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேதத்தில் உள்ள வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் நடக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேதத்தை வாசிக்க முடியாமல் இருக்கிற சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், வாலிபர்களை ஒப்பு கொடுக்கிறோம், பெரியவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேதத்தை வாசித்து அதன்படி நடக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வேத போதகர்கள் மூலம் பேசப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்பவர்களாக மாத்திரம் இல்லாதபடி அந்த வார்த்தையை நாங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வர போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வார்த்தையின்படி வாழ கிருபை செய்யுங்க, ஜெபிக்க கிருபை செய்யுங்க, துதிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. துதிக்க துதிக்க ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே நீங்கள் விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. பாவத்தில் இருந்து விடுதலை, சாபத்தில் இருந்து விடுதலை, வேண்டாத காரியத்தில் இருந்து விடுதலை ஆண்டவரே. துதிக்க துதிக்க தாவீது துதித்த பொழுது விடுதலை கொடுத்த தேவன் ஒவ்வொரு துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே. நீங்க துதிக்க எங்களுக்கு கிருபை பாருங்க. எல்லா மாமிசத்தின் சோர்வுகளை நீக்கி போடுங்க, ஆவிக்குரிய சோர்வுகளை நீக்கி போடுங்க. ஜெபிக்க வைங்கப்பா. ஜெபிக்க வைப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேதம் வாசிக்க வைப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, துதிக்க வைப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக செய்திகளையும் பாடல்களையும் நீங்க கேட்க வைப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவைகள் எல்லாவற்றையும் கேட்பவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி நாங்கள் நடக்க கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை செப்பலிட்டு செழிக்க பண்ணுவதற்காக நன்றி. எல்லா வறட்சியை நீக்கி போடுங்க, எல்லா தளர்ச்சியை நீக்கி போடுங்க. செழிப்பு உண்டாவதற்காக நன்றிப்பா. நீருடைய அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் நித்தமும் எங்கள் ஜெபம் உங்களோடு இருக்கணும், துதி இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களோடு இருப்பதற்காக நன்றிப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.